வணக்கம். வாங்க இன்றைக்கி நாங்கள் றகவர எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். றகவரையை முதல்ல துப்புரவாக்கி கொள்வோம். அந்த மேல் நுனியில் கொஞ்சம் வெட்டி போட்டு இழுத்தோம்னு சொன்னால் நூல் மாதிரி வரும். அதை எடுத்துக்கொள்வோம். றகவரையில் நிறைய சத்துக்கள் இருக்குது. இது எல்லா காலங்கள்லையும் கிடைக்காது, பனிக்காலங்களில் தான் கிடைக்கும். அப்படி கிடைக்கிற நேரம் நாங்கள் நல்ல வடிவாக நிறைய சாப்பிட்டு கொள்வோம். இப்போ பிறவாக்கி முடிஞ்சது. இதை நாங்கள் நல்ல வடிவாக கழுவி போட்டு மெல்லிசாக அரிஞ்சு எடுத்துக்கொள்வோம். றகவரை அரிகிறதுக்கு முதல் நாங்கள் இப்படி நடுவால் கீறி கொள்ளுவோம். அப்போ தான் நல்ல சின்னனை அரிஞ்சு எடுக்கலும். எல்லாத்தையும் கீறிட்டு நல்ல மெல்லிசாக நாங்கள் அரிஞ்சு எடுத்துக்கொள்ளுவோம். இப்போ அரிஞ்சு வச்சிருக்கிற றகவரை எடுத்துக்கொள்வோம். அதில் வெங்காயத்தை நல்ல வடிவாக கையால் கசக்கி போட்டுக்கொள்வோம். அதோட பச்சை மிளகாயும் போட்டுக்கொள்வோம். நான் அந்த குடை மிளகாய் தான் போடுறேன். தேவையான அளவு உப்பு போட்டுக்கொள்வோம். அதோட தேங்காய் பூவையும் சேர்த்துக்கொள்வோம். தேவையான அளவு மஞ்சள் போட்டுக்கொள்வோம். எல்லாத்தையும் போட்டது பிறகு நல்ல வடிவாக கையால் ஒருக்கா கலந்து விடுவோம். எல்லாத்தையும் நல்ல வடிவாக சேர்கிற மாதிரி கலந்து வைப்போம். வச்சுட்டு நாங்கள் வர செய்ய தொடங்குவோம். இப்போ தாச்சி அடுப்பில் வச்சுருக்கிறேன். நான் ஒரு கொஞ்சம் போல் தான் எண்ணெய் விடுறேன். இந்த கடுகு பெருஞ்சீரகம் பொரிகிறதுக்கு மட்டும்தான் எண்ணெய் விடுறேன். இதில் கடுகும் பெருஞ்சீரகமும் போட்டுக்கொள்ளுவோம். அதோடு 2-3 செத்தல் மிளகாயும் கிள்ளி போட்டுக்கொள்ளுவோம். வெள்ளைப்பூடையும் போட்டுக்கொள்ளுவோம். போட்டு நல்ல வடிவாக கலந்து விடுவோம். வெள்ளைப்பூடு கிண நேரம் பொரிய தேவையில்லை. சும்மா அரை அவியல் மாதிரி அவிஞ்சா காணும். வெள்ளைப்பூடு இப்படி சாப்பிட்றது உடம்புக்கு நல்லம். ரொம்ப போட்டுக்கொள்கிறேன். அதோட கருவேப்பிலையும் போட்டுக்கொள்கிறேன். போட்டு கலந்து விடுவோம். கொஞ்சம் இடித்த மிளகாய் கொஞ்சம் போட்டுக்கொள்ளுவோம். அதோட நாங்கள் கலந்து வச்சுருந்த றகவரையும் சேர்ப்போம். எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்ல வடிவாக கலந்து விடுவோம். ஒரு 5 நிமிஷம் போல் நல்ல வடிவாக கலந்து விடணும், அடி பிடிக்காமல். இப்போ இதில் ஒரு கொஞ்சம் தண்ணி விட்டுக்கொள்ளுவோம். ஒரு கொஞ்சம் போல் விட்டுக்கொள்ளுவோம். விட்டு வடிவாக கலந்து விடுவோம். ஏன்னா நாங்கள் இதில் எண்ணெய் சேர்க்கையில். வடிவாக கலந்து விட்டதுக்கு பிறகு நாங்கள் இது ஒரு நிமிஷம் மூடி வைப்போம். ஒரு நிமிஷத்துக்கு பிறகு நாங்கள் திறந்து பார்த்து நல்ல வடிவாக கலந்து விடுவோம். இப்போ நீங்கள் கொஞ்சம் ஒரு அவரைக்காய் ஒரு துண்டு எடுத்து அவிஞ்சிட்டுதான்னு சொல்லி சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். இது அவிஞ்சிட்டுது. இப்போ நாங்கள் இதை இறக்குவோம்.
எங்கிட்ட சுவையான ஆரோக்கியமான றகவர வரை தயாராகிட்டது. நீங்களும் இதை மாதிரி செய்து சாப்பிடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கிளிநொச்சி கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.